மகத்துவமான தேவனுடைய நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் இன்றும் மீண்டும் சதா காலங்களும் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபையினால் இந்த ஹோப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த நாட்களில் நாம் ஆசாரியர்களை குறித்து படித்து கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்துவின் ஊழியங்களில் மகத்துவமான ஊழியமாகிய ஆசாரிய ஊழியத்தின் அந்த நிழலாய் இந்த பூமியில் ஏற்படுத்தப்பட்ட ஆசாரியர்களை தேவன் எப்பொழுது உண்டு பண்ணினார், அவர்களுடைய வேலைகள் என்ன, அவர்கள் எப்படி பிரதிஷ்டை செய்யப்பட்டார்கள், அவர்களுக்கான வஸ்திரம் என்ன, அந்த பிரதிஷ்டைக்கு தேவையான பொருட்களை குறித்து நாம் படித்து கொண்டிருந்தோம். கடந்த செய்தியிலும் அந்த ஆசாரிய வஸ்திரத்தின் முதல் பகுதிகளை குறித்து நாம் பார்த்தோம். பிரதான ஆசாரியனுக்கு 2 ஆடைகளும் சாதாரண ஆசாரியனுக்கு 1 ஆடையும் கொடுக்கப்பட்டிருக்கும் என்று நாம் பார்த்தோம். அதிலும் விசேஷ விதமாக பிரதான ஆசாரியனுடைய அனுதின வஸ்திரம் எப்படிப்பட்டதாக இருக்கும், அதனுடைய உள் வஸ்திரத்தை குறித்து முதலாவது நாம் பார்த்தோம். இரண்டாவதாக அதற்கு மேலே போடக்கூடிய அந்த இளநீல நூலால் செய்யப்பட்ட அங்கியை குறித்து நாம் படித்தோம். அதிலும் விசேஷ விதமாக அந்த அங்கியின் தொங்கல்களில் காணப்படுகின்ற தங்க மணியை குறித்து நாம் கடந்த செய்தியில் பார்த்தோம். அந்த தங்க மணி என்பது தேவனுடைய அன்பை விளக்கக்கூடிய கருவியாகவும், ஒரு ஆசாரியன் ஆசரிப்பு கூடாரத்திற்கு உள்ளே இருந்து தன்னுடைய பரிசுத்தமான வேலைகளை செய்யும் பொழுது, நீ பரிசுத்தமான இடத்தில் நிற்கின்றாய், நீ செய்கின்ற வேலம் பரிசுத்தமானது, எனவே நீ உன்னுடைய இருதயத்தை தேவனுக்கு நேராக வைத்துக்கொள், தீய காரியங்களை நினைக்கக்கூடாது என்று அந்த மணியின் சத்தம் ஆசாரியனுக்கு சொல்லக்கூடிய தேவனுடைய வார்த்தையாக செயல்பட்டது என்று நாம் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் வெளியே இருக்கக்கூடிய மக்களுக்கு உள்ளே சென்ற ஆசாரியன் அவன் உயிரோடு இருக்கின்றானா இல்லை மரித்து விட்டானா என்பதை சொல்லக்கூடிய ஒரு கருவியாகவும் அந்த மணிகள் இருந்ததை நாம் பார்த்தோம். இன்றைய நாளிலும் நாம் தொடர்ச்சியாக அந்த வஸ்திரத்தின் ஓரத்தில் தேவன் செய்ய சொன்ன மாதுளை பழங்களை குறித்து நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த மாதுளை பழங்கள் எப்படி செய்யப்பட்டன என்று நாம் பார்த்தோமே ஆகில், யாத்திராகமம் 28வது அதிகாரம் 33வது வசனம் இவ்வாறாக சொல்கின்றது, அதன் கீழ் ஓரங்களில் இளநீல நூல், இரத்தாம்பர நூல், சிவப்பு நூல் வேலையால் செய்யப்பட்ட மாதுளை பழங்களையும் என்று நாம் வாசிக்கின்றோம். அதாவது இந்த இளநீல அங்கியின் அடிப்பகுதியில் ஓரத்தில் இந்த சிவப்பு நூல் மற்றும் இரத்தாம்பர நூல் மற்றும் இளநீல நூல், இந்த 3 நிற நூல்களை பயன்படுத்தி மாதுளை பழங்களை போல அதை செய்ய சொல்றதை நாம் பார்க்கின்றோம். அதை செய்து வஸ்திரத்தின் ஓரல்களில் அதை தொங்குவிட வேண்டும். மொத்தம் 36 மாதுளை பழங்கள் அந்த அங்கியின் ஓரங்களில் இருந்ததை நாம் பார்க்க முடியும். இந்த 36 மாதுளை பழங்களும் நமக்கு எதை சுட்டி காட்டுகின்றன என்பதை இன்றைய நாளிலும் நாம் படிக்க இருக்கின்றோம். அதை படிப்பதற்கு முன்பதாக நாம் யாவரும் தலையில் தாழ்த்தி ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசித்து பாதுகாத்து வழிநடத்துகின்ற எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ இந்த நாளிலும் கர்த்தாவே, நாங்கள் ஆசாரியர்களை குறித்து படித்து கொண்டிருக்கின்றோம். ஆசாரியர்களுடைய வஸ்திரம் என்ன பாடங்களை எங்களுக்கு கற்றுத்தருகிறது என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டு அதன்படி நடப்பதற்கு கர்த்தரின் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷ விதமாக இந்த செய்திகளை கேட்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் பரிசுத்த ஆவினால் நிரப்பும்படியாய் எங்களுக்காக பாடுபட்டு மரித்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம், ஜீவனும் இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே, ஆமேன். நூலால் செய்யப்பட்ட மாதுளை பழங்கள். இந்த மாதுளை பழங்கள் என்ன கற்றுத்தருகின்றன என்பதை குறித்து நாம் படிப்பதற்கு முன்பதாக, உலகில் கர்த்தர் உண்டாக்கின பொருட்கள் என்று வரும்பொழுது அநேக பழங்களை கர்த்தர் உருவாக்கியுள்ளார். அநேக விதமான பழங்களை குறித்து நாம் வேதத்தில் படிக்க முடியும். இருந்தாலும் ஏன் தேவன் தன்னுடைய மகத்தான ஊழியத்தை செய்யக்கூடிய ஆசாரியருடைய வஸ்திரங்களில் மாதுளை பழங்களை இருக்கும்படியாக செய்ய சொல்கின்றார்? அதற்கு பதிலாக வேறே பழங்களை பயன்படுத்தலாமே. ஏன் மாதுளை பழங்களை பயன்படுத்த சொல்கின்றார் என்றால், அதில் ஏதோ ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கத்தக்கதாக தேவன் அந்த பொருளை பயன்படுத்தியதை நாம் பார்க்கலாம். மாதுளை பழம் என்பது
ஒரு சத்தியத்தின் மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்பதை தொடர்ச்சியாக நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த மாதுளை பழம் என்பது பார்ப்பதற்கு ஆப்பிள் பழத்தை போன்று காட்சியளிக்கலாம். உருண்டையாக அதனுடைய நிறங்கள் ஒரு சில நேரங்களில் ஒத்துப்போகக்கூடியதாக காணப்படும். இந்த மாதுளை பழத்தை தேவன் செய்ய சொன்ன நூல்களை நாம் பார்த்தோமே ஆகில் சிவப்பு, இரத்தாம்பரம், இளநீல நூல். இதில் இந்த சிவப்பும் இரத்தாம்பரமும் நூலும் கூடிய அதே நிறத்தோடு தான் உண்மையான மாதுளை பழங்களும் காட்சியளிக்கிறதை நாம் பார்க்க முடியும். மாதுளை பழங்கள் பொதுவாக சிவப்பும் இரத்தாம்பரம் நிறமும் கலந்த வண்ணத்தில் இந்த மாதுளை பழங்கள் இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். இந்த மாதுளை பழங்கள் உள்ளே அதிகப்படியான விதைகளை நிறைந்திருக்கின்ற ஒரு பழங்கள் ஆகும். அவை ஒவ்வொன்றும் அந்த மாதுளை பழத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதைகளின் சாறுகளும் இரத்த நிறத்தில் சிவப்பு நிறத்தில் இருப்பதை நாம் பார்க்க முடியும். அதே நேரத்தில் அந்த பழங்கள் இனிமை உடையதாகவும் வாய்க்கு நன்கு இனிப்பாகவும் சில நேரங்களில் கசப்பாகவும் இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். ஒரு சாதாரண அளவிலான மாதுளை பழத்தில் ஒரு சாதாரண ஒரு அளவில் இருக்கக்கூடிய ஒரு மாதுளை பழத்தை நாம் எடுத்துக்கொண்டோமேயானால் அந்த பழத்தில் தோராயமாக 650 விதைகள் காணப்படும். இந்த மாதுளை பழத்தை குறித்து சில வல்லுநர்கள் சொல்லும்போது என்ன சொல்கிறார்கள் என்றால், மாதுளை பழம் என்பது ஒரு விலை மதிப்பற்ற விதையின் கூடையாக உள்ளது என்று சொல்கின்றார்கள். ஒரு கூடையில் விதைக்கிறவன் எப்படி அநேக விதைகளை அள்ளி கொண்டு செல்வானோ அதே போல இந்த ஒரு மாதுளை பழத்தில் அநேக விதைகள் உள்ளன. எனவே இந்த மாதுளை பழம் ஒரு விதை கூடை என்று அநேகர் சொல்லுவதை நாம் கேட்க முடியும். இந்த மாதுளை பழம் இப்படிப்பட்ட பண்புகளை உடைய இந்த மாதுளை பழம் ஆவிக்குரிய ரீதியில் எனக்கு என்னத்தை கற்றுத்தருகின்றது? தேவன் ஏற்படுத்த சொன்னதற்கான காரணம் என்ன என்பதை தொடர்ச்சியாக வேதாகமத்தின் உதவியோடு நாம் படிப்போம். முதலாவதாக இந்த மாதுளை பழம் என்பது யாரை குறிக்கிறது என்று நாம் பார்த்தமையாகில், மாதுளை பழம் என்பது நம் ஒவ்வொருவரையும் குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நாம் நற்செய்தி புஸ்தகங்களில் வாசிக்கும் போது நாம் அநேக இடங்களில் பார்க்கின்றோம். கிறிஸ்து நானே மெய்யான திராட்சை செடி அப்படின்னு சொல்றதை நாம் பார்க்கின்றோம். அதிலிருந்து வெளிப்படக்கூடிய கனிகள் நாம் ஒவ்வொருவரும். அப்படி என்றால் மாதுளை பழம் என்பது நம்மை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசிகளையும் இந்த மாதுளை பழங்கள் குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த மாதுளை பழங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய விதை என்பது எதை குறிக்கிறது என்று நாமே பார்த்தோமே ஆகில், லூக்காவின் புஸ்தகம் அதிகாரம் 8 வசனம் இவ்வாறாக சொல்கின்றது, விதை தேவனுடைய வசனம் என்று சொல்கின்றது. அந்த மாதுளை பழத்திற்கு உள்ளாக இருக்கக்கூடிய விதையை தேவன் எதோடு ஒப்பிடுகிறார் என்றார், அதை வசனத்தோடு, அதாவது தேவனுடைய சத்தியத்தோடு தேவன் ஒப்பிடுவதை நாம் பார்க்கலாம். அப்படிப்பட்ட அந்த வசனம் நம் எல்லாருக்குள்ளேயும் காணப்படுகின்றது. எப்படி மாதுளை பழத்திற்குள் அநேகப்படியான விதைகள் உள்ளே காணப்பட்டு அந்த மாதுளை பழம் ஒரு விதை கூடையாக காணப்படுமோ, அதுபோல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருடைய இருதயங்களிலும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அநேக சத்தியங்களே உள்ளே வைத்திருக்கின்றார். தேவனுடைய மகத்துவமான நற்செய்திகளை ஆவியானவர் நம் ஒவ்வொருடைய இருதயத்திற்குள்ளும் ஒரு விதையை போல வைத்திருக்கின்றார். அதனால்தான் நாம் ஒவ்வொருவரும் ஒரு விதை கூடையை போல் காணப்படுகின்றோம். நீங்களும் நானும் சத்தியத்தை சுமந்து கொள்ளக்கூடிய ஒரு விதை கூடையாய் இருக்கிறோம் என்பதை இந்த மாதுளை பழம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. நம்மிடம் உள்ள இந்த விதை என்கின்ற வசனத்தை நாம் வெளியே எடுத்து அதை மற்றவர்களுக்கு கொடுத்தோமே ஆகில், மற்றவருக்கு வெளியே நாம் அந்த விதையை விதைத்தோமே ஆகில், அது அநேக புதிய மரங்களை கொடுக்க முடியும். ஒன்றல்ல இரண்டல்ல,
ஒரு விதைக்கூடை ஒரு நிலத்தில் உள்ள மொத்த இடத்திற்கும் எப்படி பயிர்களை உண்டு பண்ண முடியுமோ, அதே போல அநேக ஆத்துமாக்களை தேவனுக்கு நேராக மாற்றக்கூடிய அளவிலான சத்தியங்களை தேவன் நம்முடைய இருதயத்திற்குள்ளாக வைத்திருக்கின்றார். அந்த விதையை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? சற்று சிந்தித்து பார்ப்போம். அதே நேரத்தில் நான் முன்பதாக சொன்னேன், இந்த மாதுளை பழத்தில் உள்ளே இருக்கக்கூடிய இந்த விதைகள் அநேக நேரங்களில் இனிப்பாகவும், சில நேரங்களில் அவைகள் கெட்டு போனவைகளாக, கசப்பாக, நாவிற்கு இனிமை இல்லாத பழங்களாகவும் காணப்படுகின்றது என்று நாம் பார்த்தோம். இது நமக்கு எதை சுட்டி காட்டுகிறது என்றால், தேவனுடைய வசனம் என்கின்ற அந்த விதையை பெற்றிருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் சில நேரங்களில் தேவனுக்கு பிரியமாக காணப்படுகின்றோம். ஆனால் சில நேரங்களில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை, அதாவது தேவன் வெறுக்கக்கூடிய காரியங்களை நம்முடைய இருதயம் வெளிப்படுத்தக்கூடியதாக காணப்படுகின்றது. நாம் வேதத்தில் வாசித்தோமையாகில் ஏசாயா 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கின்றது, நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்ததென்ன என்று கேட்கின்றார். கர்த்தர் நம்முடைய இருதயத்திற்குள்ளாக விதைகளை வைத்து அவை இனிமையாக காணப்பட வேண்டும் என்று அவர் காத்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அநேக நேரங்களில் நம்மளுடைய எஜமான ஆகிய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் ஏமாற்றத்தை கொடுக்கத்தக்கதாக அவருக்கு கசப்பான, அழுகி போன, துர்மணம் வீசக்கூடிய விதைகளை கொடுக்கக்கூடிய நபர்களாய் நாம் காணப்படுகின்றோம். இதை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள முடியும். அதே போல இந்த மாதுளை பழங்களிலிருந்து வேறு என்ன பாடல்கள் நாம் கற்றுக்கொள்ள முடியும் என்று பார்த்தோமே ஆகில், இந்த விதைகள் கரும் சிவப்பில் ஆன நிறத்தை உடைய சாறுகளை கொடுக்கக்கூடியது. வேதத்தின் அடிப்படையில் சிவப்பு என்பது கர்த்தருடைய தியாகத்தை குறிக்கக்கூடிய ஒரு நிறம். எப்படி அந்த பழத்தை புளியும் போது அதிலிருந்து இரத்த நிறத்திற்கு ஒப்பான அந்த சாறு வருகின்றதோ, அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன் தியாகத்தினால் நம் ஒவ்வொருவரையும் மீட்டார். அதே போல இயேசுவின் தியாகத்தினால் மீட்டு கொள்ளப்பட்ட நாம் ஒவ்வொருவரும், அவருடைய சத்தியம் என்கின்ற விதையை பெற்றிருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் நசுக்கப்படும் பொழுது, இந்த பூமியால் பிழியப்படும் பொழுது எப்படி கிறிஸ்து நறுமணம் வீசினாரோ, மக்களுக்கு ஜீவனை கொடுத்தாரோ, அதே போல நாமும் அப்படிப்பட்ட நபர்களாய் காணப்பட வேண்டும். தியாகத்தை தேவனுக்காக செய்கிற நபர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நம் ஒவ்வொருடைய இருதயங்களிலும் தியாக உணர்வு காணப்படுகிறதா? சற்று சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய குடும்பத்திற்காக நாம் தியாகம் செய்கின்றோம். என்னுடைய பிள்ளைகளுக்காக என்னுடைய ஆரோக்கியத்தை, என்னுடைய சந்தோஷத்தை, நம்மளுடைய வேலையை நாம் தியாகம் பண்ணுகின்றோம். ஆனால் மற்றவர்களுக்காக, தேவனுக்காக, உடன் விசுவாசிகளுக்காக, என்னை சுற்றியிருக்கின்ற நண்பர்களுக்காக நான் தியாகம் செய்கின்றனா? நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். ரோமர் 12ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 2 முடிய நாம் வாசித்தோமே ஆகில், அந்த வசனத்துடைய கருத்து என்ன சொல்கிறது என்றால், நாம் நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு ஜீவனுள்ள பலியாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று வசனம் சொல்கின்றது. அதே நேரத்தில் தேவனுடைய நன்மையும் பரிபூரணமான சித்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்கின்றது. தேவன் எப்படி கஷ்டத்திலும் பரிபூர்ணமான நபராய் காணப்பட்டாரோ, அதே போல நமக்கு இந்த உலகில் வரக்கூடிய கஷ்டத்தில் நாம் பரிபூர்ணமுடைய நபர்களாய் காணப்பட வேண்டும். அதற்கு தேவனை போன்ற தியாகம் செய்யக்கூடிய உணர்வு நம்மிடம் வெளிப்பட வேண்டும் என்பதை இந்த மாதுளை பழத்தின் கருஞ்சிவப்பு நிறத்திலான அந்த சாறுகள் நமக்கு வெளிப்படுத்துகின்றது. அதே நேரத்தில் இன்னொரு காரியத்தையும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், இந்த விதையை விதைக்க செல்லும் பொழுது மாதுளை பழத்திற்குள்ளாக அநேக விதைகள் உண்டு. அந்த விதைகள் ஒரு விதைக்கூடை என்று நாம் பார்த்தோம். தேவன் நமக்குள்ளாகவும் அவருடைய சத்தியத்தை வைத்திருக்கின்றார். இந்த உலகம் ஒருவேளை கற்பனைகளை மறந்து போய் இருக்கலாம். இந்த உலகத்திற்கு கற்பனையை சொல்ல வேண்டிய மிகப்பெரிய வேலை நம்மிடத்தில் உள்ளது. இந்த உலகம் ஒருவேளை
உலகத்தின் தேவைகளுக்கு பின்னாக ஓடியவர்களாய் காணப்படலாம். அவர்களுக்கு எதன் பின்னால் ஓட வேண்டும் என்பதை சொல்லக்கூடிய வேலை நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது. தேவனுடைய சத்தியத்தை இந்த உலகமெங்கும் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கட்டளையை கர்த்தர் இந்த பூமியிலிருந்து பரமேறி செல்வதற்கு முன்பதாக தம்முடைய சீசர்களுக்கு கொடுத்து சென்றார். அதே கட்டளை இன்று நமக்கும் உள்ளது. இந்த விதையை நாம் விதைக்க போகும் பொழுது சில நேரங்களில் நமக்கு பிரச்சனைகள் உண்டாகலாம், கஷ்டங்கள் உண்டாகலாம், எதிர்ப்புகள் உண்டாகலாம். ஆனாலும் அந்த எதிர்ப்புகளையும் தாண்டி நாம் அதை விதைக்க வேண்டும். சங்கீதம் 126 சங்கீதம் வசனம் 6 இவ்வாறாக சொல்கின்றது. சங்கீதம் 126 வசனம் 6, அள்ளி தூவவும் விதையை சுமக்கிறவனும் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கெம்பிரத்தோடே திரும்பி வருவான் என்று வசனம் சொல்கின்றது. இதுதான் ஒரு ஆசாரியனுடைய வேலை. ஆசாரியன் சத்தியத்தை எல்லா இடங்களிலும் கொண்டு போய் செல்ல வேண்டும். ஒருவேளை அந்த ஆசாரியனுடைய சத்தியத்தை ஜனங்கள் கேட்காமலும் போகலாம், ஆசாரியனுடைய வார்த்தைக்கு மதிப்பில்லாமலும் போகலாம். ஆனால் இருந்தாலும் தன்னிடமுள்ள சத்தியத்தை அந்த ஆசாரியன் எல்லா இடங்களிலும் விதைக்க வேண்டும். தேவன் அதையே இன்று நமக்கும் சொல்லக்கூடியவராய் காணப்படுகின்றார். அதே நேரத்தில் தேவனுடைய வார்த்தை என்னும் விதையை சுமக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். ஆசாரியன் அந்த அங்கியை தரிக்கிறான் என்றால், அந்த மாதுளை பழங்களை அவன் தாங்கிக் கொண்டு நடக்கிறான் என்றால், அதற்கு அவன் பரிசுத்தம் உள்ள நபராய் காணப்பட வேண்டும். ஒருவேளை பரிசுத்தமற்றவனாக அந்த வஸ்திரத்தை அவன் தரித்தானாகில் அது அவனுக்கு சாபமாய் வந்து முடியும். அது அவனுக்கு மரணத்தில் கொண்டு போய் அவனை நிறுத்தக்கூடியதாய் மாறிப்போகும். இன்றும் தேவனுடைய அந்த மாதுளை பழங்களுடைய விதைகள் என்று சொல்லப்படக்கூடிய தேவனுடைய வசனம் நம் ஒவ்வொரு இடத்திலும் இருக்கின்றது. அதை தாங்கக்கூடிய நபர்களாய் நாம் காணப்படுகின்றோம். அதை தாங்குகின்ற நாம் பரிசுத்தம் உள்ள நபர்களாய் காணப்படுகின்றோமா? வசனம் சொல்கின்றது, ஏசாயா 52 அதிகாரம் 1 வசனம், சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை என்று கர்த்தர் சொல்கின்றார். தன் வஸ்திரங்களை தரித்து கொள்ளும் பொழுது அசுத்தமானவைகள் எதுவும் நம்மிடத்தில் காணப்படாமல் நாம் காத்து கொள்ள வேண்டும் என்று தேவன் சொல்கின்றார். கர்த்தருடைய வசனத்தை பேசக்கூடிய நாம், கர்த்தருடைய வசனத்தை போதிக்கக்கூடிய நாம், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய நாம் பரிசுத்தமாய் காணப்படுகின்றோமா? ஒருவேளை தேவனுடைய பரிசுத்தமான வார்த்தைக்கு அந்த மதிப்பை, அந்த பரிசுத்த தன்மையை நான் காத்து கொள்ளாமல் விட்டேன் என்றால் தேவனுடைய அடிகளுக்கு நான் பாத்திரவனாய் மாறுவேன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இது எல்லாவற்றையும், இப்படிப்பட்ட காரியங்களை இந்த மாதுளை பழங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதை ஆசாரியனும் ஆவிக்குரிய ஆசாரியமாக இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு அதன்படி நடக்க வேண்டும் என்பதற்காக கிறிஸ்து ஆசாரியனுடைய இளநீல அங்கியின் ஓரங்களில் இந்த மாதுளை பழங்களை செய்ய சொல்கின்றார். இன்னும் தொடர்ச்சியாக நாம் படித்தோமே ஆகில் இதிலிருந்து வேறு என்ன பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் என்று நாம் பார்த்தோமே ஆகில், எப்படி இந்த வஸ்திரத்தின் ஓரங்களில் ஒரு மாதுளை பழமும் ஒரு தங்கமணியும் என்று மாறி மாறி அமைக்கப்பட்டிருக்குமோ அதே போல நம்முடைய ஊழியமும் காணப்பட வேண்டும். அந்த தங்கமணி என்பது தேவனுடைய அன்பை குறிக்கக்கூடியது என்று நாம் பார்த்தோம். அந்த மாதுளை பழங்களுடைய அந்த விதை என்பது தேவனுடைய சத்தியம், வார்த்தை என்று நாம் பார்த்தோம். தங்கம் இல்லாத மாதுளை பழம் வீண். அதாவது அன்பு இல்லாத சத்தியத்தை நாம் வெளியே விதைத்தோமையாகில் அதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் காணப்படாது. இன்று சத்தியத்தை சுமக்கக்கூடிய என்னிடத்தில் அன்பு காணப்படுகின்றதா? சற்று சிந்தித்து பார்ப்போம். இல்லை, கடமைக்காக தேவன் சொல்கின்றார், அதற்காக நான் சத்தியத்தை வெளியே கொண்டு செல்கிறேன் என்று நாம் சொல்கின்றோமா? எப்பொழுது அந்த விதைகள் அதிகப்படியான கனிகளை நமக்கு தரும் என்றால், தங்கமணியும்
மாதுளை பழங்களும் ஒன்றாக இருக்கும் பொழுது, அன்போடு கஷ்டத்தில் இருக்கிற நபர்களுக்கு வாயினால் மாத்திரம் சத்தியத்தை சொல்லிவிட்டு செல்லாமல் நம்மால் முடிந்த உதவிகளை செய்யும் பொழுதுதான் அந்த சத்தியம், அந்த விதை பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று வசனம் சொல்கின்றது. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வசனம் சொல்கின்றது. அப்படிப்பட்ட விதையை சுமக்கக்கூடிய நாம் அன்பில்லாதவர்களாக காணப்படலாமா? அன்போடு சத்தியத்தை விதைப்பமையாகில் அதனுடைய பலன் 100ம் 60மாக நாம் அறுவடை காண முடியும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. லூக்கா 15வது அதிகாரம் 7வது வசனம் சொல்கின்றது, மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று வசனம் சொல்வதை நாம் பார்க்க முடிகின்றது. இப்படிப்பட்ட சந்தோஷத்தை என் தேவனுக்கும் என்னுடைய பரலோகத்திற்கும் நான் எப்பொழுது கொடுக்க முடியும் என்றால், பாவிகளை எப்பொழுது மனம் திரும்ப வைக்க முடியும் என்றால், அன்போடு செயல்படும் போது. இன்று நாம் ஊழியங்களை செய்ய வேண்டும் என்று அநேக வழிமுறைகளை பின்பற்றுகின்றோம். அநேக காரியங்களை கொண்டு நாம் ஊழியத்தை செய்கின்றோம் என்று ஆசைப்படுகின்றோம். அவை எல்லாவற்றிலும் அன்பு இருக்கின்றதா? நான் செய்கின்ற ஊழியத்தில் அன்பு இருக்கிறதா என்று நாம் சோதித்து பார்ப்போம். அப்படி அன்பு இருக்குமாயில் அந்த ஊழியம் அநேக வெற்றிகளை கொடுக்கும் என்று இந்த மாதுளை பழங்களும் இந்த தங்க மணிகளும் நமக்கு சொல்லக்கூடியவர்களாய் காணப்படுகின்றது. நான் மாத்திரமல்ல, ஆசாரியன் மாத்திரமல்ல, ஆசாரியன் தன்னை போல மற்றவர்களையும் பரிசுத்தமாய் மாற்ற வேண்டும் என்பதை உணர்த்தக்கூடதாக கர்த்தர் இந்த காரியங்களை அவனுடைய வஸ்திரங்களின் ஓரங்களில் வைக்க சொன்னார். அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டு நாம் காணப்படுவோம். அப்படி நாம் காணப்பட்டமையாகில் அநேக ஆத்துமாக்களை தேவனுக்கென்று கொண்டு வரக்கூடிய ஆசார்களை நாம் காணப்படுவோம். தேவன் நம் ஒவ்வொருடைய ஊழியங்களையும் இன்னும் அதிகமாய் வளர்ப்பார். தேவனிடம் ஜெபம் செய்து அதற்கான உதவிகளை நாம் கேட்போம். வானாதி ஓணத்தில் வீற்றிருந்து பூமியின் மனுமக்களாக எங்களை கண்ணோக்கி பார்க்கின்ற அன்பின் தகப்பனே, அப்பா, இந்த நேரத்திலும் ஆசார்களுடைய வஸ்திரத்தின் ஓரங்களில் உள்ள அந்த மாதுளை பழங்கள் என்ன பாடங்களை கற்றுக் கொடுக்கின்றது என்பதை குறித்து நாங்கள் பார்த்தோம். அந்த மாதுளை பழங்கள் உம்முடைய சத்தியத்தை சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றது. அந்த மாதுளை பழங்களை உடைய நாங்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், அந்த சத்தியத்தை அன்போடு கொண்டு செல்ல வேண்டும் என்று நாங்கள் படித்தோம். கர்த்தாவே, இப்பொழுதும் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் இந்த விதைகளையும் இந்த தங்க மணியின் அந்த அன்பின் சத்தத்தையும் நீர் கேட்கும்படியாய் நாங்கள் செய்கின்றோம். இந்த சத்தத்தை கேட்டு பிள்ளைகள் எழும்பி இந்த ஆசாரிய வஸ்திரத்தை தரித்து ஊழியம் செய்ய உதவி செய்யும்படியாய் எங்களுக்காக பாடுபட்டு மரித்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்லாம் நாள் ஜெபிக்கிறோம். ஜீவனும் இரக்கமும் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான நேயர்களே, இன்னும் தொடர்ச்சியாக இதே போன்று இந்த ஆசாரியனுடைய வஸ்திரங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடங்களை தெரிந்து கொள்ள தொடர்ச்சியாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். தேவனுடைய சத்தியத்தை நாம் அனைவரும் சேர்ந்து ஒன்றாக படிக்கலாம். உங்களிடம் ஏதாவது காரியங்களுக்காக ஜெபம் செய்ய வேண்டும் என்று ஜெப விண்ணப்பங்கள் இருக்குமாயில் கீழே தெரிகின்ற விலாசத்திற்கு உங்களுடைய விண்ணப்பங்களை எழுதி அனுப்புங்கள். உங்களுடைய கஷ்டங்களுக்காக, உங்களுடைய ஜெப காரியங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆவலாக இருக்கின்றோம். எங்களுக்காக நீங்களும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவன் தாமே நேயர்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பாராக.